Hi everyone, I am Haja Maidin from CAS. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபுல் ஸ்டாக். ஃபுல் ஸ்டாக் பார்க்க போகிறது கிடையாது. ஃபுல் ஸ்டாக்ல ரெண்டு விஷயம் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட். இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னன்னா ஃப்ரண்ட் அண்ட். ஃப்ரண்ட் அண்ட்ங்கிறது நீங்கள் பார்க்குறது தான் ஃப்ரண்ட் அண்ட். இப்போ வந்து நான் வெப் டெவலப்மெண்ட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். வெப் டெவலப்மெண்ட்ங்கிறது என்னன்னா ப்ரௌசரில் நீங்கள் போயிட்டு அக்சஸ் பண்ணுற எல்லாமே வெப் தான். இப்போ நீங்கள் குரோமா இருக்கட்டும், இல்லை எட்ஜாக இருக்கட்டும், சஃபாரி எதில் வேணால் நீங்கள் போய் நீங்கள் ஒரு வெப்சைட் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு ஃப்ரண்ட் எண்ட், ரைட். அடுத்து ஒரு வெப் அப்ளிகேஷன், ஜிமெயில் பார்க்குறீங்க, வாட்ஸ்அப் வெப் பார்க்குறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, எல்லாமே நீங்கள் குரோமில் பார்க்குறது சொல்லுங்க. ஒரு ப்ரௌசரில் போயிட்டு பார்க்குறதுனா வெப் ஆப் இல்லை வெப்சைட்னு சொல்லுவோம், சரிங்களா. இதுதான் ஃப்ரண்ட் எண்ட். நம்ம பார்க்குறோம்ல, அது ஃப்ரண்ட் எண்ட். அந்த இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ஃப்ரண்ட் எண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது எப்படி டெவலப் பண்ணுறாங்க? ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னா யார், அவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க, ஓகேயா. இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript இந்த மூணு வச்சு தாங்க ட்ரெடிஷ்னலாக பில்ட் பண்ணாங்க, ஓகேயா. இப்போ பார்த்தோம்னா ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ், வியூ ஜேஎஸ்ங்கிறது நிறையா ஃப்ரேம் ஒர்க் அண்ட் லைப்ரரிஸ்லாம் வந்துருச்சு. அப்போ ஆனாலும் அதுக்கு பின்னாடி இருக்குது என்னன்னா HTML, CSS, JavaScript தான். இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரியாக்ட்லையும் ஆங்குலர்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, HTML என்ன, CSS என்ன, JavaScript என்ன? HTMLங்கிறது ஸ்கெலிட்டன் மாதிரி. இப்போ ஒரு மனுஷனுக்கு ஸ்கெலிட்டன், ஒரு எலும்பு தேவைப்படுது. எலும்பு கூட இருந்தால் தானே மனுஷன் நிற்க முடியுது. அதே மாதிரி விலங்குகளுக்கும் அதே மாதிரி இருக்கும். அனிமல் அண்ட் பேர்டு எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்குது, ஸ்கெலிட்டன் இருக்குது. அது இருந்தால் தான் அதனால என்ன நம்ம ஃபங்க்ஷன் ஆக முடியும். அதுதான் பேஸ். நம்ம வீடு கட்டும் போது பேஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வெப்சைட் அண்ட் வெப் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்கெலிட்டன்ங்கிறது தான் பேஸ். ஸ்கெலிட்டன்னா என்ன சொன்னேன், HTML, ஓகே. இது வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ், ரைட். இந்த HTML வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. ஈஸியாக இருந்தாலும் அதுலேயும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுற மூலமாக நம்ம SEO எல்லாமே பண்ணுவோம், ஓகேயா. இப்போ HTMLங்கிறது ஸ்கெலிட்டன் அண்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து என்னென்னா சிஎஸ்எஸ் என்னென்னா ஸ்டைல் ஷீட், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னா, இப்போ அதே தான், நம்மள்ட்ட போன் எல்லாமே இருக்குது. ஆனால் வெறும் போன் மட்டும் இருந்தால் நல்லா இருக்குமா? இல்லை, மேலே தோல் இருக்குது, அது வந்து ஸ்கின் டோன் ஒவ்வொருத்தருக்கும் மாறுது, ஸ்ட்ரக்சர் மாறுது, சரிங்களா. அப்போ நம்ம அப்பியரன்ஸை காட்டுது பார்த்தீங்களா, அதுதான். அதே மாதிரி வெப்சைட்லையும் அதோட அப்பியரன்ஸை காட்டுறது. இப்போ நம்ம எல்லா வெப்சைட்டும் ஒரே மாதிரி இருந்தால் என்ன ஆகும், நல்லா இருக்காது. இப்போ பார்த்தோம்னா facebook.com பார்த்தீங்க அப்படி இருக்கு, அது வேற தீம் கலரில் வேற மாதிரி இருக்குது. இதே ஜிமெயில் பண்ணிங்கன்னா அது வேற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் நம்ம டிசைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கலர் கொடுக்குறோம், பட்டன் வந்து பார்டர் சைஸ் கொடுக்குறோம், டெக்ஸ்ட் வந்து பெருசாகும், டெக்ஸ்ட் வந்து சிறுசாக இருக்கும், அனிமேஷன் கொடுக்குறோம். இந்த மாதிரி எல்லா ஸ்டைலிங் பண்ணக்கூடிய எல்லாமே CSS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஓகேங்களா. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து என்ன பண்ணுவாங்க, இது தாங்க அந்த ஒரு வெப்சைட்டையோ இல்லை வெப் ஆப்பையோ வந்து ஆக்ஷனபிளாக மாற்றுது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து யூடியூப் போகிறீங்க, அப்படி இல்லைன்னா facebook.com போகிறீங்க, இல்லை Instagram.com போகிறீங்க. இன்ஸ்டாகிராம் போகும்போது என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அப்லோட் பண்ணும்போது என்ன நடக்கும், அதுக்கு பின்னாடி நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு API கால் நடக்கும். அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது என்ன, ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ அனிமேஷன் ட்ரிகர் பண்ணுறது, இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது நேவ் பார் வந்து மறையுது, இல்லை நேவ் பார் வந்து வேறு கலரில் மாறுது, இல்லை ஒரு டிரான்சிஷன் நடக்குது, எல்லாமே வந்து என்னென்னா ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஜாவாஸ்கிரிப்ட் ப்ளஸ் CSS ரெண்டுமே யூஸ் பண்ணி நம்ம அந்த அனிமேஷன் எல்லாமே நம்ம பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நம்ம, ஏன்னா அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி. ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ங்கிறது வெறும் HTML, CSS கொடுத்தீங்கன்னா வெறும் ஸ்டாட்டிக்காக இருக்கும், அதில் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அதில் ஜாவாஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அதில் நிறைய ஆக்ஷன்ஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ்னா இது வந்து ஃப்ரேம் ஒர்க் அண்ட் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ரியாக்ட்ங்கிறது லைப்ரரி, ஆங்குலர்ங்கிறது ஃப்ரேம் ஒர்க். இது எது கொண்டு வந்தாங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட்னால இப்போ பெரிய பெரிய அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது அதில் ஸ்லோ இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருக்குது. இந்த காரணத்துக்கு தாண்டி என்ன பண்ணாங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ் கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி ஆங்குலர் ஜேஎஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு பர்பஸ்க்காண்டி கொண்டு வந்தாங்க. இப்போ அது வந்து மார்க்கெட் லெவலில் எல்லாருமே இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரியாக்ட் அண்ட் ஆங்குலர் பார்த்தீங்கன்னா HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்டை வேறு விதமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதை ஃபியூச்சர் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம், சரிங்களா. நம்ம ஃப்ரண்ட் எண்டை பற்றி ஒரு ஓவர் வியூவை நீங்கள் பார்த்தோம். இனி வரக்கூடிய வீடியோவில் நம்ம பேக் எண்டை பற்றி பார்ப்போம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹாஜா மைதீன். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.